கடந்த 10 வருஷமா ஸ்மார்ட் போன்கள் ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால இந்த ஃபோபியாவோட லேட்டஸ்ட் ஆயுதம் போன் தான். இந்த ஃபோபியாவின் தற்போதைய கட்டம் பள்ளிகள், கல்லூரிகள், ஊடகங்கள் வழியாக மட்டுமல்லாமல் பரவியுள்ளது. சமூக ஊடகங்களின் பரவலான, நம்ப வைக்கும் வைரல் வடிவங்கள் மூலமாகவும் பரவி, இதை எதிர்கொண்டு நடுநிலையாக்குவது நம் காலத்தின் பெரிய கேள்வி. இந்த மதத்தை பலப்படுத்துறதை விட இந்த ஃபோபியாலிருந்து தப்பிப்பதே இப்போ பெரிய சவாலா இருக்கு. ட்ரெண்ட் அண்ட் ஃபால். சவாலுக்கான பதிலை இந்த ஃபோபியாவை நேரடியாக பார்ப்பதன் மூலமே காண முடியும். அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், சமூக ஊடக ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகி மறையும். ஆனால் உங்கள் சந்ததியினரின் வாழ்க்கை மற்றும் மனதைச் சுற்றி ஒரு போய் சுவர் எழுப்பப்படும் நிதர்சனம். அர்ஜுனன் இலக்கு பறவையின் கண்ணில் தன் பார்வையை நிலைநிறுத்துவதைப் போல அதை மட்டும் கவனிக்காவிட்டால் மாறாது. இந்த மறுமலர்ச்சியும் இந்துத்துவ அரசியலும் அவை என்னவோ அவையே. ஆனால் 50களில் இந்திய அரசுக்கு அணைகள் போலவும் இன்று நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் போலவும் இந்த விரோத ஃபோபியாவுக்கு எதிரான பணி மாற வேண்டும். கலாச்சாரத்துறைக்கு கவனத்தையும் வளங்களையும் பெருமளவில் திசை திருப்புவதன் மூலம் மட்டுமே. அறிவு மற்றும் கல்வி மற்றும் தீவிரமான எதிர் பிரச்சாரம் ஆகியவற்றால் இந்த நிலையை மாற்ற முடியும். அப்போதுதான் நம் முன்னோர்களையும் நம் பெரியவர்கள் போல நாம் செய்தது போல நம் சந்ததியினர் தெய்வங்களையும் மதிப்பார்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாய் நம் முன்னோர்கள் செய்தது போல.